ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா வில்லாஜ் மாலில் வந்திருக்கேன். வில்லாஜ் மாலில் வந்து நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்க இடம். அங்கே தான் வந்திருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வில்லாஜ் மால். வில்லாஜ் மாலில் தான் இப்போ நிற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கன்னா கத்தாரில் வந்து வில்லாஜ் மால் போயிட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாப்புல அந்த மால் உள்ளே இருக்க மேகம் வந்து பில்டிங்கை உரசி போகிற மாதிரி இருக்குண்டா, பார்க்க வேறு லெவலில் ஃபீலிங் கிடைக்கும்டாப்புல. சரி, நான் மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணுன்னு தான் அந்த வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ புதுசாக பார்க்குற ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கத்தாரில் நிறையா மாலுங்க இருக்குது. இந்த மாதிரி வீடியோ வேணுண்டாக்கா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் வண்டியை பார்க் பண்ணி போயிட்டுருக்கோம் மாலுக்கு. மாலோட என்ட்ரன்ஸை காட்டுறோம் பாருங்கள். நம்ம சென்னையில் வந்து எக்மோரில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கும். அது சேமாக வச்சுருக்காங்க. பில்டிங் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இந்த மாலுக்கு வந்து ஒரு டோர் மட்டும் இல்லையா, 4 டோர் இருக்குன்ட்ருக்காப்புல. உள்ளாருக்கு வந்து என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கிரோடாக இருந்துச்சு. என்னால் நானும் பார்க்க போனேன். பார்த்தா ஒரு போட்டிங் போகிற மாதிரி இது வச்சுருக்காங்க, பக்காவாக ரெடி பண்ணி. அது பண்ணாக்கா சைனீஸ்காரங்க வந்து அந்த போட்டு ஓட்டுற மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து பக்கா இது பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேகம் வந்து இப்படி ஒரிஜினாலிட்டியாக எப்படின்னா அது வந்து செட்டிங் மாதிரி தெரியாது, பார்த்தா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எனக்கு வேறு லெவலில் ஃபீலிங் ஆச்சு. அந்த வியூ பாருங்கள், அந்த பில்டிங்க்கும் அந்த மேகத்துக்கும். ஆனால் நம்ம மேலே பார்த்து நடந்து போகும்போது கீழே என்ன யாருக்கானு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிரும், உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேகங்கள் மெல்லமாக நகர்ந்து வர மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து ஃபுல்லாக ஜோடிச்சு சென்டரில் பார்த்திங்கனாக்கா போட்டிங்கு. இதை பாருங்கள், இந்த ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க போட்டிங்கில். எவ்வளோ பக்கா செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சைனீஸ்காரங்க மாதிரியே ட்ரெஸ்லாம் கொடுத்து அந்த தொப்பி, அந்த போட்டிங்கு இதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் ஃபீலிங்கு. ரெண்டாவது போட்டிங்கில் போகும்போது எப்படி ஃபீலிங் இருக்குன்னு தெரியல எனக்கு. பட்டு நான் போய் பார்ப்பேன், கன்ஃபார்மாக பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாராச்சும் கத்தாரில் இருந்தீங்கன்னா மெயினாக தெரியும், வில்லாஜி வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் கிடைக்குண்டு. மற்றபடி புதுசாக வரவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு கண்ட்ரியில் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபீலிங் கிடைக்காது. அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற பில்டிங்க்கும் அந்த லைட்டுக்கு ரெண்டாவது மேகமூட்டம் வந்து அப்படியே மேகங்கள் வந்து அப்படியே பில்டிங்கை உரசி போகிற மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலாம் கத்தார் தான் இருக்கலான்ட்டு எனக்கே ஃபீலிங் ஆகிட்டு. ஏன்னா சைனீஸில் இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. உண்மையிலே கத்தார் வேறு லெவலுங்க. நான் அப்பயும் கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, மாப்பிள்ளை இதுனா அப்போ எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது அந்த மால்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாப்புல என் ஃப்ரெண்டு, இது ஒரு மாலுக்கு நீ இப்படி அசந்துட்ட, கத்தாரில் இந்த மாதிரி நிறையா மாலுங்க இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீ அமெரிக்காவில் இருக்க மாதிரி கூட நீ ஃபீல் பண்ணலாம், நீ சைனாவில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறத விட நீ அமெரிக்காவில் இருக்க மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்குலாம் வேறு லெவலில் சூக்கு இருக்குடா இங்கே மால் இருக்குண்டாப்புல. ஆண்டா நெக்ஸ்ட் டைம் போவேன், அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஆண்டா உண்மையிலே வேறு லெவலுங்க. கத்தார் வந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். டூரிஸ்ட் வரவங்களுக்கு நல்லா வியூ, நல்லா இது இருக்கலாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மால் உள்ளே போனாக்கா மேக்ஸிமம் நம்ம ஒரு மாலுக்கு போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இந்த மாலுக்குள்ளே போனாக்கா வெளியே வரத்துக்கு மனசு வராதுங்க. உண்மையிலேயே அந்தளவுக்கு நிறைய இருக்குது இந்த மாலில். எப்படின்னா ஷாப்பிங்கும் சரி, ஃபேமிலியோடய யாராச்சும் வந்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இருக்குது. எப்படின்னாக்கா இந்த மால் உள்ளே இருக்க பர்ஃப்யூம், அதே மாதிரி மேக்கப்பு, அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் இருக்குது. கோல்டு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது அந்த மால் உள்ளே இருக்க. எப்படின்னா ஃபேமிலியோட வந்தால் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள கிட்ஸ் உள்ள அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே இதுவும் வச்சுருக்காங்க. ஐஸ் கீப் அது இதுன்னு வச்சுருக்காங்க. ரெண்டாவது பஸ்ஸு, இந்த பாருங்கள் எப்படின்னா மாடி பஸ்ஸு, பிள்ளைங்க வந்தால் பாடி பஸ் போகிற மாதிரி. ஆனால் நம்ம ஃபேமிலி பிள்ளைங்களாம் வச்சுருந்தோம்னாக்கா பிள்ளைங்க அந்த மால் விட்டு வராது. அந்தளவுக்கு நிறையா இருக்குது அந்த மாலில். அதே மாதிரி அந்த போட்டிங்கு, அந்த மாலில் என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால் அந்த போட்டிங் தாங்க. போட்டிங்னாக்கா வேறு லெவலுங்க.
அந்த போட்டிங்கை வந்து போகிறது ஒரு ஃபீலிங் வந்து அதுவும் எப்படின்னாக்கா நம்ம பேச்சுலராக போகிறதுக்கும் அந்த ஃபேமிலியோட போகிறதுக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் கூட கையால் தள்ளி தள்ளி போகணும்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. இது வந்து மோட்டரில் செட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டு வந்து மோட்டரில் ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அவன் கையில் வச்சுருக்க ஸ்டிக்கில் வந்து ஒரு பட்டன் இருக்கா, டச் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் கை வைக்கிறாங்க. அது ஹேர் பிஸ் பண்ணி அதை தண்ணியில் அனுப்புது அந்த போட்டு. ஆனால் அந்த வளைஞ்சி போகிறது அந்த மாதிரி அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டு போகும்போது அந்த 2 சைடும் கரைங்களை அந்த வீடுங்க, பெரிய பெரிய வீடுங்க, அதுமாதிரி மேலே அப்படியே மேகம், அந்த மேகமூட்டம் போகிறது, அந்த லைட்டு ஜோடிச்சு வச்சுருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு எனக்கு. ஆனால் அந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது தண்ணியில் கை வச்சா அந்த தண்ணி அப்படி அந்த கூலிங்காக இருக்குங்க. எப்படின்னாக்கா சுற்றிலையும் ஏசி ஓடிக்கிட்டு எப்படின்னா மால் உள்ள ஃபுல்லாக ஏசி. அந்த தண்ணி வந்து அப்படியே ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி கூலிங்காக இருக்குது. கை வைக்க முடியாத அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த போட்டில் போகும்போது வேறு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் மெயினாக கத்தார் யார் வந்தாலும் சேர்த்தான் இந்த ஷோக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த மாலுக்கு வந்தீங்கன்னாக்கா மெயினாக போட்டிங் போய் பாருங்கள். அங்கே வேறு லெவலில் இருக்குது போட்டிங் போகிறதுக்கு. அந்த போட்டில் உட்காந்து போகும்போது அந்த சுற்றிலையும் அந்த வியூ, அந்த சுற்றிலையும் இந்த பக்கம் வியூ பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் 2 சைடும் மரங்கள். அது அப்படின்னா இயற்கையாக கிடையாது, செயற்கையாக தான் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அதுலேயே 2 ஃபோட்டோ எடுக்க நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிலா. எப்போனா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகம், இந்த பக்கம் வந்தால் கருப்பாக மேகத்தை வச்சு அதில் நிலா வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மூவ் ஆகுது பொறுமையாக. அண்ட் இங்கே வந்து வரவங்க முக்காசி பேர் மேலே பார்க்காம போக மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு நேச்சுரலாக வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே போவோம். வெளியே போனால் அடுத்து என்ன இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம் வாங்க. ஆனால் நிறையா பேர் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் முக்காசி இந்தியாவில் தாங்க இருக்காங்க. எப்படின்னாக்கா ஃபேமிலியோடு தங்கியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரைடே லீவுக்கு ஷாப்பிங் வந்துடுறாங்க, ஃபேமிலியோடு வந்துடுறாங்க. சின்ன கிட்ஸ் பிள்ளைங்களை வச்சுட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காக்காரங்க அதுமாதிரி நிறையா டூரிஸ்ட் ஆளுங்க நிறைய பேர் வராங்க இங்கே மாலுக்கு. எப்படின்னா முக்காசி நான் பார்க்குறேன். நான் மட்டும் வீடியோ எடுக்கிறேன் அந்த மாலில். எப்படின்னாக்கா வரவங்களாம் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து. அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக வச்சுருக்காங்க அந்த மாலு எல்லாமே. அங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜில் ஏறி அந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஏறிண்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அந்த போட்டிங் போகும்போது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அது வியூவெலாம் நிறையா இருக்குது. அதேமாதிரி இங்கே ஹோட்டலுக்கு பஞ்சமும் கிடையாது, ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு ஹோட்டலுங்க நிறையா வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்பிங் சரி, ஒரு ஜூஸ் ஷாப்பிங் சரி, காஃபி டீ அந்த மாதிரி நிறையா ஷாப்பிங் இருக்குது உள்ளே இருக்குது. ஆனால் வந்தால் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இந்த மால் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. 2வது அப்படியே வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். கிட்ஸுண்டாக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காண்டி தனியாக ஒரு பக்கமே ஒதுக்கியிருக்காங்க இந்த மாலில். அப்போ எத்தனை பெரிய இடம் பாருங்கள் அந்த மால். சும்மா சாதாரண மால் தான் நானும் நினச்சேன். இந்த மாலுக்கு 4 டோர்னு சொன்னப்போ என் ஃப்ரெண்டு அப்போ கூட நம்பல. இதுக்கு 4 டோர் மட்டும் இருக்காது, கூட இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நிறையா மால் உள்ளே இருக்க டோர் இருக்க மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த மால் உள்ளாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஊருக்கும் தெரியல, ஏன்னா சின்ன பிள்ளைங்க அழைச்சிட்டு சுற்றிலும் அந்த மால் உள்ள இருக்க வர மாதிரி இருக்குது அந்த ட்ரெயின் அந்தளவுக்கு. இப்போ இது வந்து ஒரு கிட்ஸுக்குள்ள இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பண்ணாக்க உள்ள இருக்க நிறையா இருக்குன்னு இருக்காங்க.
போய் பார்ப்போம். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன், என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள இருக்க உள்ள என்ட்ரன்ஸ் போனால் டிக்கெட்டாக என்னது எனக்கு புரியல. இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட்டில் அந்த தொட்டிங்க, பிள்ளைங்க விளாட்றதுக்குள்ள தொட்டிங்க, டிக்கெட் தான் வாங்கிட்டு போகணும். எல்லாருக்கும் போகும் டிக்கெட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பைசான்னு தெரியல, நான் கேட்கல. பற்றி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதில் கேட்கல. பாருங்கள், ஒரு டெக்கரேஷன் வச்சுருக்காங்க, அந்த லைட்டு, அந்த பூக்கள், அது மாதிரி பக்காவாக. ஆனால் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் தான் மாலுங்க இருக்குது இந்தியாவில் இருக்க மாலாம் சின்ன சின்ன மாலாக இருக்கும். வந்து இங்கே ஃபாரின் பாருங்கள் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. இதுக்காண்டி தனியாக இடத்த ஒதுக்கிடுவாங்க மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னா கிட்ஸுக்கு வந்து ஐஸ் கியூப் விளாட்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு புரியல அது என்னாண்டு. எப்படின்னா ஃபுல்லாக கீழே அந்த ஐஸ் மாதிரி இருக்குமா, அதெல்லாம் சரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த ஐஸ் கியூப்பில். இதுக்காண்டி தனியாக இடமும் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய கிரவுண்டு சுற்றி வலை வச்சு. இதில் வந்து சமயத்துக்கு ஃபுட்பாலும் தெரியல, அதுவும் விளாடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொன்னாப்புல என் ஃப்ரெண்டு. அண்டா இந்த ஒரு மால் உள்ள இருக்க இவ்வளோ இதுவும் இருக்குங்க. இவ்வளோ இருக்கும் பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம உட்காந்து காஃபி, டீ இந்த மாதிரி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி அது சுற்றிலையும் வந்து ஃபுல்லாக ஹோட்டலுங்க இருக்குது. நம்ம இதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி பொண்ணு கொடுப்பாங்க, சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாட விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். ஆண்டா இது வந்து எப்படின்னாக்க ஃபேமிலியோடு வந்தாக்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. இந்த ஷாப்பிங் உள்ள இருக்க கத்தாரில் இது மட்டும் கிடையாதான், இதே மாதிரி நிறையா மாலுங்க இருக்குன்றிருக்காப்புல. இது வந்து இப்போ கத்தார் வந்து அரபி கண்ட்ரி மாதிரி இல்லை, இப்போ வந்து டூரிஸ்ட் ப்ளஸ் மாதிரி ஆகிட்டுருக்கு. கத்தார் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு வேறு லெவலில். ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த குதிரையை பாருங்கள், அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் ஒரு ஹோட்டல் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பர்ஃப்யூம், ஃபுல்லாக சின்ன சின்ன ஷாப்பிங் வச்சுருக்காங்க. பர்ஃப்யூம் இந்த மாதிரிலாம். அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக கார் லான்ச் ஆகிருக்கு. அது வந்து இந்த மாலில் வந்து அந்த காரும் வச்சுருக்காங்க. புதுசாக லான்ச் ஆகிருக்குங்கிறது வந்து இந்த ஜீப்பை பாருங்கள், பார்க்க ஒரு லுக்காக இருக்குண்டு. நம்மலாம் பணம் இருந்தால் நம்ம வாங்குவோம், நம்ம பார்க்க தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும். இது பாருங்கள், சின்னதாக கோல்டு ஷாப்பிங்கு. நம்ம ஊரில் கோல்டு ஷாப்பிங்னா வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே இருக்க மால் உள்ளே இருக்க சின்ன சின்னதாக கோல்டு ஷாப்பிங்கு. ஆளுங்க அந்த உட்கார மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னாக்கா காரிஃபுரம் தான் போகிறோம். அங்கே நிறைய ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. அதே என்னென்ன ஆஃபர் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஏண்டா
எவ்வளோ நடந்தாலும் நடந்துகிட்டு இருக்கணும் போல இருக்குது. ஆனால் கால் தான் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்தளவுக்கு ரொம்ப தூரம் நடந்தோம் இன்றைக்கி. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா அந்த மால் உள்ளாருக்கு நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. பாய் வீடியோ தான் எடுத்தேன், பாய் வீடியோ எடுக்கல. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா இருக்குது. பாருங்க, என்ட்ரன்ஸில் டிவி, மொபைல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்க வீடியோ எடுக்க கேட்கல. நான் உள்ளே இருக்க நம்ம கேட்காம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மொபைல் தான் வச்சுருக்காங்க. மொபைலு, லேப்டாப், கம்ப்யூட்ரு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. நான் அதிகமாக எடுக்கலை. ஒன்றுத்துக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ரேட்டு காட்டக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்டா நாளைக்கு இந்த வீடியோலாம் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களால எனக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைக்கு எடுத்தேன். இந்த பக்கம் பூரா பிள்ளைங்களுக்கு செப்பல், அதேமாதிரி பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எல்லாமே. ஆனால் எப்படின்னா இது வந்து எப்படின்னா ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து இங்கே என்ன டைமாக ஆஃபர் வந்து மேமாக இருக்கும். ஒன்றுத்தை காட்டுறேன். ஒன்றுத்துக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பீஸா. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அப்படியே ஹோட்டல் தான். நல்லா பீஸா, பர்கரு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அப்படியே நான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து மட்டன் சாப்பிட்றீங்க, அது வந்து பீஸ் சாப்பிட்றீங்க. ஆனால் உள்ளே இருக்க போய் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு எடுக்கூடான்றாங்க. அதனால் நான் உள்ளே போகல, வெளியே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பேரிச்சம்பழம். ஏன்னா இந்த சீசன் வந்து பேரிச்சம்பழம் சீசனால பேரிச்சம்பழம். இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறிங்க தான். வாழைப்பழம், ஃப்ரூட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன், வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் புதுசாக பார்க்குறோம், நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு சொல்லுங்கள், நிறையா வீடியோ எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.